இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரைஸ் கீர் பண்ண போகிறோம். அரிசி பாயாசம். இதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, பாதாம், முந்திரி, பிஸ்தா, திராட்சையை பொடி பொடியாக எடுத்திருக்கேன் உடைச்சி. அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காவை நசுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பாசுமதி ரைஸை ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் 1 லிட்டரு பால் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒன்று எடுத்து அதில் நெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சோண்டு. பாதாம், முந்திரி, பிஸ்தா, திராட்சை இதை போட்டு வறுத்துக்கிறேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா, திராட்சை இது எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்தாச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது 3த்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாசுமதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கனால இப்போ இதை கொஞ்சம் நொய்யாக உடச்சி விட்டுக்கிறேன். பாதாம், முந்திரி, அப்புறம் பட்டை, லவங்கம் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த நொய் அரிசியை நான் இப்போ இதில் ஆட் பண்ணி லைட்டாக வறுத்துக்க போகிறேன். அந்த உடச்சி விட்ட அரிசியை இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதோட நல்லா சேர்த்து அப்படியே லைட்டாக வறுத்துக்கிறோம். நல்லா அரிசியும் எல்லாத்தையுமே சேர்த்து வறுத்துக்கிட்டோம். இப்போ நான் பாலை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 1 லிட்டர் பால் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது லைட்டாக கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டு சிம்மில் வச்சிடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நான் சிம்மில் வச்சுக்கிட்டு நாட்டு சர்க்கரையை போட போகிறேன். சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நான் எனக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலரி விட்டு சிம்மில் வச்சுருக்கேன். அரிசி ஒரு 1/4 வந்துருச்சு. இன்னொரு 3/4 பதம் வேகணும். இப்போ அப்படியே மூடி போட்டு சிம்மில் வச்சு விட்டுருவோம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், ரைஸ் கீர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ரைஸ் கீர் சமைச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ரைஸ் கீர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்றதோட இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.